கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 139 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நாம தொடர்ந்து யோசேப்போட வாழ்க்கை வரலாறை பத்தி பார்த்துட்டு வரோம். போன எபிசோட்ல யோசேப்பு அவங்க சகோதரங்க பென்யமீனை கூப்பிட்டு வராங்க. பென்யமீனை பார்க்குறாரு, ரொம்ப எமோஷன் ஆகுறாரு, சந்தோஷம் அடைகிறாரு. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல விஐபியை மாதிரி அவங்கள கவனித்து அவங்களுக்கு தானியம் கொடுத்து எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. எல்லாருக்கும் அவங்க கொண்டு வந்த பணம் இல்லாமல் டபுளாக பணம் போட்டு அனுப்புகிறாங்க. பென்யமீன் பையில் மட்டும் வெள்ளி பாத்திரத்தை வைக்க சொல்கிறாரு. அதே மாதிரி வச்சிடுறாங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடணும்னு ஒரு ஆசை. 2 நிமிஷம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அதாவது வெள்ளி பாத்திரம் இவர்தான் வைக்க சொன்னாரு. 5வது வசனத்துல இவங்க சொல்றோம், அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா, அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல்லி என்றான். அதாவது யோசேப்பு சொல்லி அனுப்புறார், நீ போ அவங்க கிட்ட போய் சொல்லு, பானம் பண்ற பாத்திரம் உங்கள ஒருத்தங்கிட்ட இருக்கு, அதனால அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாதா? அதனால நீங்க அப்படியே சொல்றாங்க யோசேப்பு சொன்னதை. அவங்க அப்புறமா அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த மாதிரி செய்வோமா, நாங்க பணம் எல்லாம் கொண்டு வந்தோமே, நீங்க கொடுத்த பணத்தை கூட திரும்ப கொண்டு வந்துட்டோமே, நாங்க எப்படி அந்த மாதிரி செய்வோம்? இப்படி காரியம் செய்யறது எங்களுக்கு வெகு தூரம், நாங்க அந்த மாதிரி காரியத்துக்கு ஆன ஆளுங்க இல்ல, திருடோ இல்ல வேற எதுவும் செய்யற ஆளுங்க இல்ல, நாங்க நியாயஸ்தர்கள் சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படி நாங்க திருடி இருந்தா எங்கள்ல யாருக்கிட்ட இருந்தாலும் அதான் யோசேப்புக்கு நாங்க அடிமையாயிடுவோம், ஆண்டவனுக்கு அடிமையாயிடுறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்போது அவர்கள் துரிதமே ஆனவன் தன் சாக்கை தரையில இறக்கி திறந்து வச்சாங்க. எல்லாத்தையும் திறந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பென்யமீன் பையில அந்த பாத்திரம் இவங்க போட்டதே பிளான் பண்ணி தானே போட்டாங்க. பென்யமீன் பையில பிளான் பண்ணி போட்டாங்க. அவனை கொண்டு யோசேப்பு வசப்படுத்துறதுக்காக, யோசேப்பு கிட்ட வைக்கிறதுக்காக பென்யமீன் சாக்கில கண்டுபிடிச்சிடுறாங்க. யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையில விழுந்தார்கள். அதுக்கப்புறம் அங்க யோசேப்பு கேட்கிறார். 15ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரியவரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? இதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம். உடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமையில். அதற்கு அவன்,
அப்படிப்பட்ட செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாக இருப்பான். நீங்களும் சமாதானத்தோடு உங்கள் தகப்பன் இடத்திற்கு போங்கள் என்றான். எல்லாரும் நீங்கள் போயிடுங்க, பென்யமீனை கூட வச்சுக்கணும் அதுக்காக சொல்கிறார். ஆனால் அப்போ தான் இவன் சொல்கிறான் யூதா. அப்போது யூதா அவன் ரெண்டில் சேர்ந்து, என் ஆண்டவனே, உமது அடியன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்பீராக. அடியன் மேலே கோவப்படாதீங்க. நீங்கள் கேட்டீங்க தகப்பன் இருக்காரா, சகோதரர் இருக்காரா, எல்லாம் கேட்டீங்க. நாங்கள் அதே மாதிரி இருக்கிறத உள்ளபடி சொன்னோம். இளையவனை நீங்கள் கூட்டு வர சொன்னீங்க, எங்கள் தகப்ப அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். இப்போ இளையவன் உயிரும் அவர் உயிரும். இப்போ இளையவன் நம்ம கூட்டு போனால் அவர் இறந்து போயிடுவார். அவரை வியாகுலத்தில் மன கஷ்டத்தில் நாங்கள் அவரை மறிக்க பண்ணணுமா? நீங்கள் எங்களை இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் ஆளாக்காதீங்க. நாங்கள் அவன் இல்லாமல் போக முடியாது. அவன் என் கூட வந்தால் போகிறான், நான் வேணா அவனுக்கு பதிலாக நான் இருக்கேன் அப்படின்னு யூதா சொல்கிறார். நான் உங்ககிட்ட அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் சொல்கிறார், அவர் இப்படி சொன்னார், அந்த மாத்திரத்தில் அவர் மறிச்சிருவார், அவர் மன கஷ்டத்தோடு மறிக்கும்படி ஆகிடும். அது பென்யமீனுக்கு நான் கேரண்டி கொடுத்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவனை கூட்டிகிட்டு போன நான் அவருக்கு முன்னால் என்றைக்குமே குற்றவாளி, அதை சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ நான் கூட்டிகிட்டு போகலன்னா மன கஷ்டத்தோடு மறிக்கும்படி ஆகிடும். அதனால் நீங்கள் அனுப்பிடுங்க, நான் அவனுக்கு பதிலாக இருக்கேன். இளைவனை விட்டு என் தகப்பனத்துக்கு எப்படி போவேன், எப்படி என் தகப்பனுக்கு நேர தீங்க நான் காண முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் நடக்குது. அதாவது யோசேப்பு எல்லாம் தெரிஞ்சு, இவங்க சகோதரகன் தெரிஞ்சு, இவங்க தகப்பன் இருக்காரு, பென்யமீன் இருக்கா, இவங்க எல்லாம் இருக்காங்க, யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை, இதெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு, அவங்க வாழ்க்கைக்கு உதவி செய்யறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு எல்லாமே அவர் யோசிக்கிறார். இதுதான் பாருங்க, ஆண்டவர் முன்கூட்டி இப்போ குழியில் தள்ளினா குழியில் போட்டு இஸ்மவேலற்ற விற்று அவர் பிரச்சனைங்க எல்லாத்தையும் தாண்டி தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறது மட்டுமல்லாம பல தேசங்கள் தானியம் கொள்ளும்படி அவர் விவேகமா ஞானமா நடக்கும்படி ஆண்டவர் அவரை நடத்துறார். அதுதான் நடக்குது. யோசேப்பு பிரச்சனை சந்திக்காம இல்லை, எல்லாம் பிரச்சனையை தாண்டி தான் வர்றாரு. அதாவது நம்ம வாழ்க்கையில பிரச்சனை எப்படின்னா தடை ஓட்டம்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. தாண்டி 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 ஓடணும், தாண்டி தாண்டி ஓடி தான் நம்ம இலக்கு அடைய முடியும். அந்த மாதிரி தான், அதாவது ஒரு இலக்கு, ஒருத்தருக்கு ஒரு இலக்கு வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆனால் இந்த இலக்கு அடையிறதுக்கு நாம செய்ய வேண்டியதை சரியா ஆண்டவர் நடத்துவார் நிச்சயத்தோட போகும்போது, அந்த அவர் நடத்துகிற வழியில போகும்போது தான் அந்த இலக்கு அடைய முடியும். நம்ம அவர் நடத்துகிற வழியில போகாம நாம சோர்ந்து போய் நம்மளுடைய அவிசுவாசத்தால அவநம்பிக்கையால நாம் ஆண்டவர் நடத்துகிற வழியில போகாம போயிட்டோம்னா தான் தோல்விகளும் கஷ்டங்களும் வாழ்க்கையில அந்த இலக்கு அடையாம போறதும் இதெல்லாம் நடக்கும். அப்புறமா ஆண்டவர் தான் நம்மளை கஷ்டப்படுத்திட்டா நம்ம சொல்லுவோம். இதுதான் பாருங்க, மனுஷங்க எல்லாருமே அப்படிதான். அதே மாதிரி நல்லது பண்ணுங்க, என்ன நீங்க நல்லது பண்ணாலும் நீங்க நல்லது பண்ணதை சொல்ல மாட்டாங்க. அதே உங்களால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கட்டும், இவரால தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே தான் பாருங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த நண்பர், அதாவது சீடர்ல தான் காட்டி கொடுக்கப்பட்டார் யூதாஸ். அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் பாருங்க, காட்டி கொடுப்பான்னு தெரியுது அவருக்கு. அதே மாதிரி பேதுரு மறுதளிக்கிறார், மறுதளிப்பேன்னு சொல்றார், மாட்டேன்றார், ஆனா மறுதளிக்கிறார். இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பிரச்சனை, மனுஷனா பிறந்து எல்லா வேதனைகளும் அனுபவிக்கிறார். அவர் வல்லமை இருந்தா கூட அந்த வல்லமையை அவருக்காக பயன்படுத்தவே இல்லை. சுகம் கொடுக்கறதுக்கு, பசி தீக்கிறதுக்கு, அதாவது குருடர் பார்வாடிய, செவிடர் கேட்க, முடவர் நடக்க, இப்படியே மரித்தவங்களை கூட உயிராக்குறாரு, இயற்கையை கட்டுப்படுத்துறாரு, கடல்ல நடக்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான அதிசயங்களை செய்யறாரு. ஆனா அவருக்குன்னு அவர் பிடிபடும் போது, சிலுவையில் அறையப்படும் போது, இதெல்லாம் நடக்கும்போது அவர் வேதனையை தடுக்க அவர் வல்லமையை பயன்படுத்தல, அவரை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த வல்லமையும் அவர் பயன்படுத்தல. ஏன்னா அவர் இந்த வேதனைகளை நமக்காக அனுபவிச்சு, ஏன்னா பிரச்சனைகள் பாருங்க, ஆண்டவருக்கே பிரச்சனை, அவர் அனுபவிக்கிறார். அவர் அந்த பிரச்சனைகளை வேதனைகளை அனுபவிச்சு நம்மளை மீட்டு எடுத்ததால தான் நமக்கு வாழ்வு கிடைக்குது, நம்ம பாவங்கள்ல இருந்து ரட்சிப்பு கிடைக்குது, நமக்கு மீட்பு இதெல்லாம் கிடைக்குது. மீண்டும் அவர் 3ஆம் நாள்ல உயிர்த்து என்னன்றைக்கும் தேவனா இருக்கார். அதனால வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, நெருக்கடி இருக்கு, துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா, சோர்ந்து போய் நம்ம வழியை மாத்திட்டோம்னா, ஆண்டவர் நடத்துகிற வழியில போகாம வேற வழியில போனோம்னா நம்ம வாழ்க்கை மோசமாயிடும். அதனால ஆண்டவர் நடத்துகிற வழியில நமக்கு ஒரு இலக்கு வச்சிருக்காரு. ஆண்டவர் ஒரு டார்கெட் இருக்கு எல்லார் வாழ்க்கைக்கும். யார் நமக்கு உதவி செய்வாங்க, எப்படி வரும், எப்படி நடக்கும் எதுவுமே தெரியாது, ஆனா நடத்துவார், நிச்சயமா நடத்துவார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆண்டவர் நடத்துகிற விதம். யோசேப்பை பாருங்க எப்படி கொண்டு எப்படி நடத்துறாரு. இப்போ அவர் மூலமா அவங்க குடும்பம் எப்படி சுபிட்சமா சந்தோஷமா ஆசீர்வாதமா வாழ போறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நடத்துகிற வழி பாருங்க. இதுதான் நாமளும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் தர சமாதானமான சந்தோஷமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவிப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.